அர்ஜுனன் கொன்ற மாலை.
அத கொண்டு போய் உங்க வாயால்ட்ட குடுறா டேய். டேய் நிறுத்துங்கடா. நிறுத்தியாச்சு. யாரையும் காணோம் யாரையும் காணோம் யாரையும் காணோம். இந்த ஊர்ல நான் தன்னந்தனியா வந்திருக்கிறேன்ல. சரி. ஒரு ஆள் ஒட்டத்துக்கு உள்ள வர சொன்னா. ஆளு வந்து பாரு. அப்படியா? வந்தோனே நம்ம புடிக்கிறாடி அம்மா. மேல கொடுத்தா கீழே கொடுக்கறேன். கீழே கொடுத்தா மேல கொடுத்துட்டு. என்ன வேணும் உனக்கு? என்ன முழிக்கிற? என்னயா அந்த பொம்பளை இப்படி அடிப்பா போல இருக்குது. என்ன முழிக்கிற? ஏங்க வாயா 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 வணக்கம். யார பாத்து வாயா. என்ன பார்த்தா ஆட்டுவாய் மாதிரி தெரியுதா? மாட்டுவாய் மாதிரி தெரியுதா? குதிரை வாய் மாதிரி இருக்குதா? எரும வாய் மாதிரி இருக்குதா? பன்னி வாய் மாதிரி இருக்குதா? யார பாத்து வாயான்னு கூப்பிட்ட? அப்படி கேக்குற? ஏடி வாயா வாயா கிரியே. ஏடா கோயா. ஆடா அப்படி என்ன கேக்குறமா? ஓஹோ அப்படி என்ன கேக்குற? அஸ்வினி ஏண்டா வாயா வாயா கிரியே. வாயா ஆட்டு வாயா மாட்டு வாயா நாய் வாயா நரி வாயா யாரடா பாத்து வாயாங்கற? வாடா வரங்கடா. ஆட போட்ட. ஏங்க செல்வண்ணா இவனை போய் அண்ணானா வருவாங்களா? அக்கா வாச்சே. அக்கா அக்கா வாக்கா வாக்கா. ஆரக்கா உனக்கு உங்கட பிறந்தனா? அடடடா ஏய் உங்கட பிறந்தனா? இல்ல. உங்க சனாய் மாவனா? இல்ல சனாயா. சனாயா அடி என்னடி லொட்டு லொட்டு லொட்டுன்னு அடிச்சாங்க. அப்பா உன் பெரிய மாவனா? இல்ல. உன் கூட பிறந்தனா? இல்ல. உன்ன பெண்ணை என்ன பாத்துக்கறியா? இல்ல இல்ல இல்ல. உங்க அப்பா எங்க அம்மா கிட்ட போயிட்டு எப்பறா நீ என்ன கேக்குற? அட உங்க அம்மாளுக்கான பிறந்த அப்படி என்ன கேக்குறமா? அப்படி நான் கேக்கல. நீ அதிக பிரச்சனை தான் சொல்லிக்க வேண்டியது. அப்படி ஏடா உன் கூட பிறந்தவளா இல்ல உங்க அம்மா கிட்ட பிறந்தவளா? உன் சின்னாய் பையனா பெரியாய் மாவளா? யாரடா பார்த்து அக்காங்கற? ஒரு இப்படி கூப்பிட்டு பார்க்கலாமா? பெரியமா வணக்கம். பெரியப்பனா பெரியமாளா? உங்க பெரியப்பனை வச்சிருக்கனா? ஏய் உங்க பெரியப்பனை வச்சிருக்கனா? இல்ல இல்ல இல்ல. கல்யாணம் பண்ணிக்கறனா? இல்ல ஏதாவது குழந்தை குட்டி உங்க பெரியப்பனை போய் நான் பெத்தனா? எப்பறா நான் பெரியமாளா நான்? எப்படி நான் பெரியமாளா நான்? ஆர்த்தே எப்படிங்கற? அடிச்சிட்டாடாப்பா. ஐயோ அடிச்சிட்டாடா. ஐயோ அடிச்சிட்டாடாப்பா. என்னடா அடிச்சிச்சு? நேர் பண்ணிட்டா. நின்றுச்சுமா. நின்றுச்சு. I will take it. I will teach you. What is man bakka valaka pakada ngokala pidichu nokkada. Arakala. Arakala. Yavarukala. Yega. Yega pottikare. Oi. Endaga. எது சொல்லி கூப்பிட்டாலும் இவன் பேச மாட்டேங்கற கட்டார ஓடி. எடுத்து கையில புடிச்சிட்டு பப்பு அப்படி அடிக்கா. அவளை என்னதான் சொல்லி கூப்பிட்டா பேசு. ஏய் வரேன். டேய் நாகா வாங்க அப்படி. என்னது? ஏங்க வாங்க வணக்கம். வணக்கம். ஏங்க என்னங்க அவளை எது கூப்பிட்டாலும் பேச? நாயிதா. ஏன் நாய் சும்மா விடாதே? என்ன சொல்லி கூப்பிட்டா அவளை பேசுவா? ஏடா டேய் இப்ப வருஷம் என்ன நடக்குது? வருஷம் நடக்குது. என்ன ஆடு மாடா? அட 2025 2025 2025 ஆமா 25யா
நம்ம நாகரிக காலம். அதாவது நாகரிகமா கூப்பிட்டீங்கன்னா அடிக்க மாட்டாங்க. நாகரிகமான எப்படின்னா நல்ல மதிப்பு மரியாதையா கூப்பிடணும். மதிப்பு மரியாதையா வச்சு கூப்பிடணுமா? ஆமா, நல்ல மதிப்பு மரியாதையா வச்சு கூப்பிட்டீங்கன்னா அடிக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? நிஜமா? சரி, சத்தியமா கட்டிட்டேன். வாடி 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 என் தாத்தரவாத என்ன பண்ற? வாங்க. வணக்கம் வணக்கம் ஏங்க. வணக்கம் ஏங்க. இவ்வளவு நேரம் மதிப்பு மரியாதையை வச்சு கூப்பிட்டேன். சரி, அதுக்கெல்லாம் கை கொடுக்கல. இப்ப என் தாத்தனை போனவளேன்னு உன்னை கேட்டேன். அது கை குடிக்கணுங்களா? அதுக்கு ஏன் வந்த உடனே சொந்தம் பாராட்டி அக்கான்னு கூப்பிட்டேன். ஆமா. ஒருவேளை நான் உனக்கு அக்கா ஆயிட்டா கடைசியில என்ன பண்ணுவேன்? என் வீட்டு சொத்துக்கு நான் தம்பி நானும் இருக்கிறேன். ஆமா. என் சொத்தை பிரிச்சு கொடு, பங்கு கேட்பேன் அப்படின்னு வந்துருவேன். ஆமா. பெரியம்மா அண்ணன். ஆமா. ஒருவேளை உங்க பெரியப்பன் கரியப்பன் நான் ஏதாவது பண்ணிட்டா என்னடா ஆவறது? என்ன ஆவறது? குடும்பம் கெட்டு போயிடும். குடும்பம் கெட்டு போயிடும். ஆமா. அதனால வழித்தளத்துல வந்து இந்த மாதிரி பார்த்த உடனே இந்த மாதிரி மரியாதையோட கூப்பிட்டா டீ கடையில பார்த்து ஒரு டீ கடையில பார்த்து ஒரு டீயை கொடுத்து அதோடயே துரத்தி விட்டுருவோம். எங்க பார்த்தாலும் இப்படிதான் கூப்பிடணுமா? அம்மா போட பார்த்தாலும் டீ கடையில உட்கார்ந்து இருந்து கூப்பிட்டாலும் எப்ப பார்த்தாலும் அப்படிதான் கூப்பிடணும். அடிய தாத்து வாசவல அருமை அருமை. ஏங்க, ஒரு ஆளை ஒட்ட வர சொல்லி கூப்பிட்டேன். எப்படி உங்களுக்கு சௌகரியம்? எப்படி? எப்பா எவ்வளவு சௌகரியமா சொல்றியா அந்த அளவுக்கு நான் ஒட்டுமை. அப்படியா? ஆமா. உனக்கு எப்படி வாட்டர் இருக்குது அப்படி உட்காருக்கா? அப்படி உட்காரவா? ஆமாக்கா. நின்னுகிட்டே ஓட்டுறேன். நின்னுட்டு ஓட்டினா எனக்கு 10 எட்டாதுக்கா. எட்டாது. ஆமா. படுத்துக்கிட்டு ஓட்டுறேன். 10 ஒருவேளை குமிஞ்சுக்கிட்டு ஓட்டுட்டா? குனிஞ்சிட்டு ஓட்டினா எனக்கு 10 இடுப்பு 10. மண்டி போட்டுட்டா அது நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். என்னங்க பிச்சை எடுக்கிறவள நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற? இப்படி திருப்பி உட்காருக்கா? ஆமா, உட்காந்துட்டுப்பா. உட்காந்துட்டேன். கைய வாய்க்கு ஒட்ட கொடு. ஒட்ட கொடுக்க ஊத்துறேன். ஏங்க அடியே அப்படியெல்லாம் இல்ல. சட்டி போட்டு வர மாட்டேன். உட்காருக்கா. கண்ணை மூடிக்க. எப்படி? கண்ணை மூடிக்கா. மூடிக்கிட்டேன். கைய ஒட்ட வை. எங்க ஒட்டணும்? வாய்க்கிட்ட. அக்கா நல்லா பாத்துக்க. நல்லா ஊத்துவியா? நல்லா ஊத்துறேன். நிறைய ஊத்துவியா? ஐயோ நிறைய வரும். பவர் நம்புமா? 6 மாசத்துக்கு ஸ்டாக் இருக்குது. ஆமா. வச்சுக்கிட்டா? வச்சுக்க. ஊத்துறியா? ஊத்துற மாதிரி இப்ப எங்க மசாலக்கார ஓடி கிடுக்கு. பொம்பளைக்கு தூக்குனா அடி வாடமே தெரியுது. ஏண்டா அழகா ஒட்ட சொல்லி கையில நிறைய சொல்லுன்னு ஒரு தெளிவு தண்ணி, ஒரு சுண்ணாம்பு தெளிவு, ஒரு கல்லு கிள்ளு ஊத்தவனு பார்த்தா ஏண்டா வாயில கொண்டு. அட ஏமா இப்படி பேசுற? அப்படி எல்லாம் கிடையாது. என்ன பத்தி தவறாலாம் நினைக்க வேண்டாம். நான் அப்பேற்பட்ட ஆள் இல்ல. எப்பேற்பட்ட ஆளு? அதுக்கு தான் ஓட்டு. ஆமா. பாருங்க, தெளிவு தண்ணி கிழிவு தண்ணி வாங்கணும்னா எங்க போகணும்? எங்க போய் தெங்கணும்? நாயா எங்க போகணும்? அப்படி சொல்லுப்பா. செப்பமலையும் குத்தமலையும் போய் பார்த்தா, கூத்தம்பாளையும் போய் பார்த்தா மரத்துக்கு மேல ஏறி, மரத்துக்கு மேல ஏன் அங்க துணி துவைப்பாங்களா? ஆடு மாடு ஏதாவது கழுவுவாங்க? ஏறிடி. ஓ, மரத்துக்கு மேல ஏறி தாவி கட்டி பிடிச்சி பனைமரத்தில் ஓலையில இருந்து ஓலை ஆற பனைமரத்து ஓலை சீவேரி சாமே. என்னாடி வீட்டுல இடி இறங்க என்னாடி பேசிட்டு இருக்கிற? டேய், என்னடா சொன்ன? நீ தானே பனைமரத்தை
பனைமரத்தை தாவி ஏறி தாவி ஏறி ஆமா அங்க இருந்து கீழே ஊத்து பாத்தியா ஓ 2 ஏடு வெட்டி கோட்டை கட்டி ஆமா அப்படி தெளிவா பரிமாறமா அதுல இருந்து ஊத்துறதாக தெளிவு தண்ணி இதுக்கு கீழே ஊத்துனா கிழிவு தண்ணி ஆமா அப்ப நீ அதாவது கல்லுல ஊத்துற ஆள் இல்ல அப்ப நீ யாரு நான் யாரு இப்படி தனியா வந்து இப்படி ஏண்டா நீ தெளிவு தண்ணி ஊத்துறவன் இல்ல ஆமா கொள்ளதார இவன் தெளிவு தண்ணி ஊத்துறவன் இல்ல இப்படி தனியா வந்து பேசிட்டு இருக்கானே இவனை பார்த்து ஓரி 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 அடியே ஏனோ யார பாத்து ஓரிங்க நீ ஓரி மாமா ஓரி கொக்கா ஓரி பொப்பரச ஓரி பொப்பரச சுண்டி ஓரி இந்த அடச்சி சிந்து வாரி இங்க இருந்து வந்திருக்கா பாரு எங்க இருந்து என்னமோ ஆந்திராவே என்னமோ அஸ்வினி வந்திருக்கா குஜராத்ல இருந்து குஜராத் அவ வாரி அவ வச்சிருக்கா கள்ள புரச வாரி ஆமா லாரிக்கா ஏண்டா அஸ்வினி ஓரினா கூட ஒத்துக்குவேன் ஏண்டா அந்த ஆளு பூவானூர்ல இருந்து பாவம் அந்த அக்கா எங்க தனங்க தப்பா நினைச்சுக்காத ஏண்டா அவ வாரி அந்த அக்கா காலையில அந்த அண்ணனை கூட்டிட்டு போய் விளக்குமாத்து கட்டையில முதுவா சாத்துமா அப்ப பார்த்து அஸ்வினிக்கு கள்ள பொறுத்தறியே என்னடா நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கற அடிக்காதீங்கடி வலிக்குது வலிக்கும்டா வலிக்கும் எத்தனை குப்பி இருப்பீங்க 2 3 சொல்லு ஓரி அவங்க எல்லாம் ஓரி நான் யாரு ஏக இருவருக்கு மூத்தார் இருவருக்கு இளையோன் ஆமா நடுபிறந்த நாயகன் ஆனால் அழகு பண்ண அர்ஜுனரை நான் அர்ஜுனை போல நானே தான் அந்த அர்ஜுனன் நீயா நானே தான்மா இங்க வாப்பா யாராரு நடுபிறந்த நாயகன் அர்ஜுன மகாராஜர் நீ நானே தான் ஏண்டா பாயப்பாரு எப்படி அதே மாதிரி முன்ன பண்ண கண்ணாடியில மோரை பாத்துக்கிறியா என்னமா அப்படி அடிச்சுட்டு இருக்கற அர்ஜுனன் நான் இல்ல அர்ஜுனர் மாதிரி ஆமா ஓஹோ பையனுக்கு சிரிக்க வைக்கும் ராயல் பப்பன் ரயில் உங்க அம்மாளுக்கு உங்க அப்பனுக்கு சந்தில வந்து வேற ரயில் விடுதான் அது இல்லடி ராயல் பப்பன் கவலையை போக்கும் ராயல் பப்பன் கலை கூத்தாடிகள் நான் தான் கோமாளி ஆமா ஓஹோ அப்படி நீ கோமாளியாக இருந்த பொழுதிலும் எங்கட நாவாடு நீங்க எல்லாம் யாரு எந்த ஊர்காரங்க ஆமா ஏய் நாங்க எல்லாம் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கற யாரு நீ கோமாளியாக்கலாம் நாங்க எல்லாம் ஊருக்கு பொறுக்கீங்களா ஆமாப்பா எத்தனை பொறுக்கீங்க வந்திருக்காங்க பொறுக்கிறது யாருங்கற யாரு அடியே ஐயா நீ பண்ணிருப்படி நீ ஊர் மேல போன ஊரழிச்சு பொறுக்கியா நீ ஊர் மேல போன பொறுக்கிடி ஊருக்கா போன பொறுக்கி ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் ஒவ்வொரு நாடக சபாவிலும் இருக்கக்கூடிய திருநங்கைகளை மட்டும் அழைத்து எப்படி திருநங்கைகள் மட்டுமே அழைத்து ஆமா இன்று நாடகம் நடத்த வந்திருக்கும் தெருக்கூத்து கலா ரசிகர்கள் நீங்க தான் தெரு கூத்தாடி விட்டாரா நாங்க மட்டும்தான் வந்துக்கிறோம் கூத்தாடுறதுக்கு நாங்க மட்டும்தான் வந்துக்கிறோம் கூட்டாடுலாம் வரல புரியுதா எனக்கு ஒரு ஆசைங்க என்ன ஆசை எங்க பாட்டி சொல்லிட்டு செத்து போயிட்டான் என்ன அவன் சமாதி மேல ஒரு கூத்தாடுங்கன்னு எது மேல சமாதி மேல ஒரு கூத்து அதுக்குதான் அலங்காரம் வரைக்கும் போது ராமகரவானுங்க செடி வந்தா அதை கவனிக்கணுங்கிறது போய் பந்திகளோட பேசிட்டு கூடாது பேசுவியானுமே அலங்காரக்காரன் வெளியே வந்தா பாப்பியா என்ன பண்றாங்கன்னு பாத்தியா என்ன பண்ணும் அப்படிதான் நாடகம் வச்சுக்கிறாங்க இல்லப்பா இல்ல ஒரு நாடகத்துல ஒரு பாட்டு பாடுங்க எதுக்கு ஆமா உங்க தொண்டை வரிசையை நான் பாக்கணும் எங்க தொண்டை வரிசை என்ன நாடகத்துல சொன்னது சின்னார்ஜுனன் சண்டையில பாடுங்க என்ன நாடகம் சின்னார்ஜுனன் சண்டை ஆமா அதுல பேர் வாங்கினால அவ உள்ள இருக்கிறாள் அவ பேர் என்ன சின்ன பேர்ல சூத்தி அவ பேர் சிந்து வர சொல்லு சூத்த வச்சுட்டு பாரு உள்ள மேல உட்கார்ந்துட்டு இருக்கா ஏண்டி என்ன பாத்துக்கப்பா ஒவ்வொரு ரசிகர்களும் ஏப்பா சின்னார்ஜுனன் யாரை வேணும்னு கேட்டியே ஆமா அதுல யாருக்கு சந்திப்பு ஏங்க ஆளுகளை எத்தனை பேர் உங்க செட்ல எங்க செட்ல இன்னைக்கு மட்டும் 25 பேர் வந்திருக்கிறோம் 25 பேர் ஆமா அவசியம் பார்க்கணும் இல்ல என்ன வரிசை தொண்டை வரிசை ஆரியாவ என்ன வரிசை தொண்டை வரிசை அத பார்க்கணுமா
அத பாக்கணும். அப்ப சின்ன சின்ன நாடகத்துல சின்ன சண்டையில பாருங்க, குளக்கரையில கும்மி அடிக்கிறாங்கல்ல, ஆமா அந்த சீன்ல பாருங்க. ஓ, கௌரவர்களின் மனைவிமார்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா கும்மி அடிச்சு பாடுறாங்களே, அதேதான். அதெல்லாம் பாடணுமா? அத பாடணும். அதுலயே தான் பாடணுமா? அதுலயே தான் பாடணும். இல்லனா புரிய போட்டு வச்சறமா கொடுத்துருப்போம். யோ, நாங்க யார் நினைக்கிறேன்? துரியோதனையும் திருவன தம்பி யாரு? அவங்க பொண்டாடி போறாள். நாங்களாம் பொண்டாடி போகறாளா? டேய், வேஷ போறா. நீங்க தம்பி பொண்டாட்டிங்க. துரியோதன பொண்டாட்டிய, துச்சாதன பொண்டாட்டிய எடுத்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மாதிரி எப்படி ரதி மாதிரி இருக்கிறாளுங்க. அடே கண்டாரா ஓளுங்களே. வாய் பேசுற வாயில விட்டுருவோமா ஜாக்கிரதை. ஏமா, இதெல்லாம் வாயில விட முடியாது. இன்னைக்கு நான் தான் வாயில விடுவேன். பாட்டுல. சரி சரி சரிமா, நீங்க பாட்டு எடுக்க உடனே நீயாடி ஆகட்டும். குடிமேட்ல கூத்தாடணும். நீ கூத்து விடுறாள் கொலாய மூடிட்டு அங்கலடா உட்காந்து கூத்து பாக்கணும். இங்கடா கும்மி அடிக்கிற நேரத்துல உனக்கு வேலை பார்த்தவன் எப்படி உட்காந்து பாரு. ஏன்டா ஓக்கடி எங்கடா கை வைக்கிற? மானகட்டவனே கோகிலாதேவி என்ற பெண்ணை மணந்து அவர் தன்னுடைய நண்பராக விளங்கக்கூடிய துரோணனின் சபதத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி பெருத்ததோர் யாகம் செஞ்சாரு. உத்தர காமேஷ் யாகம். அதன் பிறகு பாஞ்சாலின்னு ஒரு பொண்ணு இப்படி எல்லாம் அந்த யாகத்துல பிறந்தாங்க. அவர் பிறந்து வளர்ந்து வரும் வேலையில என்ன நடந்தது தெரியுமா? நல்ல நல்ல ஜூம் பண்ணி என்ன அதாவது அதன் பிறகு அவள் அதன் பிறகு வாழ்ந்து அவள் வளர்ந்து வரும் தருவாயில தனக்காக யாருக்காக படைக்கப்பட்டாலோ அந்த பாஞ்சாலி அவளுக்காக படைக்கப்பட்டவர்கள் எல்லாம் மாண்டார்கள் என்று சொல்லி அழுது புலம்பும் வேளையில அவர்கள் முன்னே வியாச பகவான் தோன்றி, நீ நில்லமா ஒரு நிமிஷம், நீ ஒரே புளுத்தாத ஏண்டாப்பா யாராச்சும் ஒருத்தி பாடிட்டுமா? அவளுக்கு தொண்டை புண்டையை பாத்துருல அப்ப இருடா ஆறு சொல்லி கொடுத்து நானே இது என்னோட ஒவ்வொருத்தர் வாயை செக் பண்ணி பாக்குறமா? போறேன்
I will take care. ஆஹோ இங்கிலீஷ் Yeah, go. தமிழ் பேச மாட்டீங்க. No, 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 ஏடா no, திங்கறது no, கோர no. அரிசி வர இங்கிலீஷ் வேற உனக்கு. சே பாடுங்கம்மா. இப்படி வியாசரானவர் முன்னே தோன்றி அம்மா உனக்காக பிறந்த அந்த வில்வீரன் மாண்டிருந்தாலும் மாண்டு போகட்டும், ஒருவேளை உயிருடன் இருந்தாலும் இருக்கலாம். அதனால உன் நாட்டிலே இருக்கக்கூடிய இந்தூரம் என்று சொல்லக்கூடிய அந்த வில்லை மையமாக வைத்து சுயமரம் உண்டு செய்து அந்த சுயமரத்தில் யார் ஒருவர் அந்த சுயமரத்தில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களை நீ திருமணம் செய்து கொள் என்று சொல்லி பாஞ்சாலிக்கு ஆறுதல் கூறினாரா வியாசர். அப்பேற்பட்ட வில்லை வைத்து பாஞ்சால நகரத்துல உலக 56 தேசத்திற்கும் நிகிதம் அனுப்பி அனைத்து நாட்டு மாமன்னர்களையும் இளவரசர்களையும் வரவழைத்து சுயவரத்தினை நடத்தி அந்த சுயவரத்துல எந்த நாட்டு மன்னர்களும் இளவரசர்களும் அந்த விளையாத வில்லினை வளைக்க முடியல. ஆமா சரி சரி. அங்கிருந்த பிராமணர் ஒருவர் இருந்து வந்தார். சுயவரத்தில் இருக்கக்கூடிய வில்லினை எடுத்தார், கொடுத்தார், அம்பை பூட்டினார். அதாவது அம்பை பூட்டி அந்த சுழன்று கொண்டிருக்கும் மச்சக்குரியை எடுத்து மங்கையாகி அந்த பாஞ்சாலியை கரம் பிடித்தார்களாம். அவள் ஒருவன் கரம் பிடித்து கூட்டிட்டு போக அவங்க உடன் பிறந்த 4 பேரு, மொத்தம் அவரோட சேர்த்து 5 பேரு. இப்படி 5வருக்கும் அவ ஒன்றியே மாலையிட்டு ஒருவளே மனைவி ஆனாலாம். அப்பேற்பட்டவளை இந்த நாட்டுல இருக்கிறவங்க பத்தினின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவளை பத்தினின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா. அதுக்கு மேல கொண்டு போய் இந்திரபிரஸ்தவத்துல அவங்க எல்லாம் வாழ்ந்திருக்கிற வேலையில அப்ப என் புருஷன் என்ன பண்ணாரு? என்னது உடனே கொடுப்போமா? பைத்தியம் முடிச்சுக்கிச்சு எனக்கு. ஆமா உனக்கு பைத்தியமும் முடிக்கி 7:30 விடிய சாமி. இத்தனை பொம்பளைங்களா? ஆமாப்பா, 100 பொம்பளைங்க அந்த நாடகத்துல வருவாங்க. அப்படியா? ஆமா. சரிங்க. அப்படி இருந்த பொழுது இந்த தெய்வீக சபை சிங்கார மேடை எதற்காக, என்ன காரணம் அம்மா? எதற்காக? ஆமா இதோ இந்த அரண்மனை காட்டிலே எழுந்தருளி அருள் பாலிக்கும் உலகத்தில் அன்னதானத்திற்கென்றே பிறந்த ஒரு தெய்வம்னா இந்த அரண்மனை காட்டிலே எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய இந்த தாயாகி ராஜராஜேஸ்வரி அம்மனாகும். உண்மைதான். ஆமா. மாதம் தவறாமல் பௌர்ணமி தினத்தன்று நிறைந்த பூஜை கொடுத்து இவ்வூரை சுற்றியுள்ள மக்களை எல்லாம் கோவிலுக்கு அழைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தானங்கள் 32 தானத்தில் ஏதாவது தானங்கள். உண்மைதான். ஆமா. ஒரு மாசம் 1 தானம் கொடுப்பாங்க. ஆமா. ஒரு மாசத்துல 3 தானமும் கொடுப்பாங்க. ஆமா. 5 தானம் கொடுப்பாங்க. 32 வகையான தானத்துல ஏதாவது நடந்து கொண்டே இருக்கும் மாசம். ஆமா. அது மட்டும் இல்லாம பௌர்ணமி அன்னைக்கு பூஜை எல்லாம் முடிந்து இங்க அமுத சுரபின்னு ஒண்ணு இருக்குதுப்பா இந்த கோவில்ல. அமுத சுரபின்னு தாயின் கோவிலுக்கு முன்பதாக அமுத சுரபின்னு ஒண்ணு இருக்குது. அதுல வேண்டுதலை வைத்தவர்கள் எல்லாம் அதுல கொண்டு வந்து அரிசி என்று சொல்லக்கூடிய அன்னதானத்திற்காக அரிசி இடுவாங்க. ஆமா. பேர்பட்ட அந்த அரிசிய மாதம் தவறாமல் படியளக்கிற பழக்கம் உண்டு. ஆமா. எப்படி படியளக்கும்? ஏழை எளிய மக்களை வரவழைத்து அந்த ஏழை எளிய மக்களுக்கு மாதம் தவறாமல் படியளக்கக்கூடிய ஒரே தான தர்ம கோவில் எது என்றா இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில். உண்மைதான். இப்பேர்பட்ட ராஜராஜேஸ்வரி அம்மனுக்காக உலகத்தில் ஆண்கள் பிறக்கிறார்கள் எத்தனையோ பேர். உண்மைதான். பெண்களும் ஏராளமானோர் பிறக்கிறார்கள். ஆனால் ஆணும் பெண்ணுமாய் கலந்து
எப்படி ஆணும் பெண்ணுமாய் கலந்து கலந்து உண்மைதான் திருநங்கைகளாக பிறந்திருக்கக்கூடிய எப்படி திருநங்கைகளாக தெய்வ குழந்தைகள் உண்மைதான் திருநங்கைகளாக பிறந்திருக்கக்கூடிய இந்த தெய்வங்களுக்கே குழந்தையாக வாழ்ந்து வரக்கூடிய திருநங்கைகளை மட்டுமே அழைத்து எப்படி திருநங்கைகள் மட்டுமே ஆண் வேடம் பெண் வேடம் உண்மைதான் உன்னை போன்று கோமாளி வேடம் அனைவருக்கும் திருநங்கைகளே அதாவது நடிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை எல்லாம் இப்படி சிறப்பு விருந்தினர்களாக அழைத்து எல்லா செட்லயும் அதாவது எந்த செட்லயும் திருநங்கைகள் இல்லாத செட்டே இல்ல உண்மைதான் அனைத்து செட்லயும் திருநங்கைகள் ஆமா அப்பேற்பட்ட நம் திருநங்கை சமூகத்தினை அழைத்து நம்முடைய வாழ்வாதாரத்தினை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இந்த கோவிலின் நிர்வாகியாக விளங்கக்கூடிய எப்படி நிர்வாகியாக விளங்கக்கூடிய இந்த கோவிலை கட்டி எழுப்பிய உண்மைதான் அன்பு தாயாகிய யாரு பேர் சொல்றது கூட நமக்கு தகுதி இல்ல என் குருவா அதாவது அம்மாவாகிய கோப்பெரும் தேவி அம்மாள் அவர்கள் நிர்வாகத்தினர் அவர்கள் நம்ம எல்லாம் சிறப்பு விருந்தினர்களாக அழைத்து இந்நாடகத்தை ஏற்பாடு செய்து யாருடைய தலைமையில நடத்தணும்னு இந்த கூப்பிட்டாங்க யாருடைய தலைமையில்மா அதாவது பெயரை சொல்வதற்குத்தான் பிள்ளைகளா உண்மைதான் எப்படி பெயரை சொல்வதற்கு தான் பிள்ளைகள் ஆமா அப்பேற்பட்ட பெரியோர்கள் மன்னிக்கணும் இன்னும் டெல்லியிலிருந்து வருகை தந்திருக்கும் அன்பு தாயாகிய சோபாமா அவர்களும் இன்னும் பூனாவிலிருந்து வருகை தந்திருக்கும் அன்பு தாயாகிய விமலாமா அவர்களையும் தலைமையாக அமர வைத்து எப்படி தலைமையாக அமர வைத்து இந்நாடகத்தின் ஏற்பாடு செய்தாங்க உண்மைதான் இப்பேற்பட்ட சபையில அந்த பெரியவங்களை எல்லாம் அழைத்து நம் திருநங்கை சமூகத்தின் சார்பாக அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் திருநங்கைகள் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். டெல்லியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு தாயார் அதாவது நம்முடைய சோபாமா அவர்களுக்கு ஏகாபுரத்திலிருந்து வருகை தந்திருக்கும் நம்முடைய மூத்த கலைஞர் சுப்புரையா வந்து அவர்களுக்கு மாலை மரியாதை செய்யுமாறு தாழ்மையோட கேட்டுக்கிறோம். அன்பு தாயாகி விமலாமா அவர்களுக்கு அதாவது கூலிப்பட்டியிலிருந்து வருகை தந்திருக்கும் சுப்பிரமணிய வாத்தியார் அவர்களை மரியாதை செல்வதற்காக அன்புடன் அழைக்கிறோம். அன்பு தாயாகிய தேவி அம்மா அவர்களுக்கு கரட்டூரில் இருந்து வருகை தந்திருக்கும் செல்வன்னார் அவர்களையும் ஆலாங்காட்டியில் இருந்து வருகை தந்திருக்கும் சுப்பிரமணிய மாமா அவர்களையும் மரியாதை செய்வதற்காக அன்புடன் அழைக்கிறோம்.
இந்த நாடகத்திற்காக எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் கன்றகுல மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கும் முகவினை கலைஞர், அதாவது குழல் கலைஞராக விளங்கக்கூடிய அன்னார் செல்வம் ஐயா அவர்களுக்கு பூவானூரில் இருந்து வருகை தந்திருக்கும் லாரிக்காரர் குப்பண்ணன் அவர்களை மரியாதை செய்வதற்காக அன்போடு அழைக்கிறோம். வாங்க. அதாவது நம் அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மிருதங்க கலைஞராக விளங்கக்கூடிய பவானி அண்ணா நகரினை சார்ந்த தனுஷ் தம்பி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக நம்முடைய அதாவது இந்த கோவில் நிர்வாகிகளில் ஒருவராகிய கோபாலண்ணா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வரப்பல அவரே வரப்பல என்னது எங்க கூத்துக்கலாம் அந்தமா அப்படியே சொல்லி போடுங்க. நீங்க போடுங்க. எடப்பாடி ஹார்மோனிய கலைஞராக விளங்கக்கூடிய அன்பு தம்பியாகிய பாட்டனூரிலிருந்து வருகை தந்திருக்கும் அஜித் அவர்களுக்கு நம்முடைய காவல்துறை அதிகாரியாக விளங்கக்கூடிய பச்சையண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மரியாதை செய்வதற்காக. இன்னும் அதாவது பின்வேலை கலைஞராக விளங்கக்கூடிய மோகன் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக இன்னும் கண்டக்டர் வெங்கடாஜலம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இன்னும் இவருக்கு மரியாதை செய்வதற்காக ஒண்டிக்கடையிலிருந்து வந்து வருகை தந்திருக்கும் எங்களது மூத்த கலைஞர் குழந்தா கவுண்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பின்மேலைக்காக வருகை பெற்றிருந்து வருகை தந்திருக்கும் அன்பு தம்பியாகிய நாகா அவர்களுக்கு இன்னும் நம்ம அதாவது கண்டக்டர் வெங்கடாச்சலம் ஐயா அவர்களை மரியாதை செய்வதற்காக அழைக்கிறோம். மாணிக்கப்பட்டியிலிருந்து வருகை தந்திருக்கும் அன்பு தம்பியாகிய பாபு அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக சங்ககிரியிலிருந்து வருகை தந்திருக்கும் மணி அண்ணா அவர்களை மரியாதை செய்வதற்காக அழைக்கிறோம். இன்னும் அதாவது கோவில் நிர்வாகத்தின் சார்பாக நம்முடைய மூத்த கலைஞர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லி
அதாவது ஏகாபரம் சுப்புரவாத்தியார் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக அன்போடு அழைக்கிறோம். சுப்புரண்ணா அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக கேஆர் தோப்பூரில் இருந்து வருகை தந்திருக்கும் திருநங்கை சிந்து அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இன்னும் கூலிப்பட்டியிலிருந்து வருகை தந்திருக்கும் கூலிப்பட்டி வாதியார் சுப்பிரமணி கவுண்டர் அவர்களுக்கு மொரசப்பட்டியிலிருந்து வருகை தந்திருக்கும் கார்த்திகா ரோசி என்கின்ற கார்த்திகா அவர்கள் மரியாதை செய்வார்கள். வருகை தந்திருக்கும் நம்முடைய மூத்த கலைஞராக விளங்கக்கூடிய செல்வண்ணா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக சங்ககிரியிலிருந்து வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரி அஸ்வினி அவர்கள் வருவார்கள். எங்களது மூத்த கலைஞராக விளங்கக்கூடிய சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக கனிஷ்கா மற்றும் ரதி அவர்களை அழைக்கிறோம். நம்முடைய மூத்த கலைஞராக விளங்கக்கூடிய ஒண்டிக்கடையிலிருந்து வருகை தந்திருக்கும் குழந்தா கவுண்டர் அவர்களுக்கு, அதாவது இளம்பலை கறிக்கடையிலிருந்து வருகை தந்திருக்கும் ரஞ்சனி அம்மா அவர்களை மரியாதை செய்வதற்காக அழைக்கிறோம். அதாவது கோபால் அண்ணா அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக சங்ககிரியிலிருந்து வருகை தந்திருக்கும் விலோச்சனா மற்றும் பல்வரசா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இன்னும் அதாவது தொண்டமேட்டூரிலிருந்து வருகை தந்திருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா பச்சமுத்து ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக கேஆர் தோப்பூரில் இருந்து வருகை தந்திருக்கும் இந்து அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். பூவானூரில் இருந்து வருகை தந்திருக்கும் குப்பண்ணன் ராரிக்காரர் குப்பண்ணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக இன்னும் கேஆர் தோப்பூரிலிருந்து வருகை தந்திருக்கும் சங்குபதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சங்ககிரி மணியன்னார் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக இளம்பிள்ளையிலிருந்து வருகை தந்திருக்கும் மற்றும் நட்சத்திர அவர்களையும் மற்றும் சலங்கண்டாபுரத்திலிருந்து வருகை தந்திருக்கும் யாசினி அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம்.
இன்னும் அதாவது கண்டக்டர் வெங்கடாச்சலம் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக கோவில் நிர்வாகி தேவியம்மா அவர்கள் அன்போடு அழைக்கிறோம். அதாவது நம் தெருக்கூத்து கலையை உலகமெங்கும் பரப்பக்கூடிய அக்னி பியல் யூடியூப் சேனல் சேகர் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக பூனாவில் இருந்து வருகை தந்திருக்கும் அன்பு தாயார் விமலாம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நாடகம் சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கும் அனைத்து ரசிகர்கள், சுற்று வட்டாரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள், அது மட்டுமல்லாமல் எங்கள் நாடகத்தினை காண வந்திருக்கும் எங்களுக்கு முன்னோடிகளாக விளங்கக்கூடிய அதாவது மூத்த கலைஞர்கள் அனைவர்களையும் எங்களது அதாவது திருநங்கை நாடக குழுவின் சார்பாக அன்போடு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். நீ ஆன்ல தான் ஊற்றிங்கன்னா நீ சொல்ல வேண்டாம். ஆன் கொடுத்துட்டா பரவாயில்ல. ஒரு வேலை இன்னும் நான் அதுக்குள்ள நான் பேசிட்டு அம்மா அம்மா அதை வைங்க.